வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதியை விரட்டியடித்த பொதுமக்கள் என்ன காரணத்திற்காக அமைச்சர் உதயநிதியை பிரச்சாரத்திலிருந்து ஓட விரட்டியிருக்கிறார்கள், அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் அமைச்சர் உதயநிதி அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையிலே தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி, பல துறை அமைச்சர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் பல கட்சி அமைச்சர்களும் அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலேயே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் தன்னுடைய கட்சி வேலைக்காக அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டு சென்றிருக்கிறார். அப்போது பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் மக்களே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓட்டு கேட்பதற்காக மட்டும் நீங்கள் எதற்காக வருகிறீர்கள், எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை, மழை காலங்களில் கூட எந்த விதமான நலத்திட்டங்கள் உதவி செய்யவில்லை, தற்போது ஓட்டு கேட்பதற்காக மட்டும் எங்களுடைய தொகுதியில் வந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடித்திருக்கிறார்கள் மக்களே. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய பல துறை அமைச்சர்கள் பல தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் விரட்டி ஓட விரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களை கூட விரட்டி அடித்திருக்கிறார்கள் என்றும் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது மக்களே. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த தொகுதிக்கு அவர் சென்றிருந்தார், அவரை விரட்டி அடித்திருக்கிறார்கள் மக்கள்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பல சர்ச்சைகளை சிக்கி கொண்டு வந்திருக்கும் வேளையிலே தற்போது திமுகவில் அடி மேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது மக்களே. அதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் என்னாக போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.